அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீனவர் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தைகள் மீண்டும் விரைவில் தொடங்கப்படலாம் என அமெரிக்க தரப்பில் செய்திகள் வெளியாகியிருந்த சூழ்நிலையில் அமெரிக்கா தெரிவித்த மிக முக்கியமான விடயத்தை ஈரான் தற்போது மறுத்திருக்கின்றார்கள். லெபனானில் இஸ்ரேல் திடீரென போர் நிறுத்தத்திற்கு சம்மதம் தெரிவித்திருப்பது ஹிஸ்புல்லா நடத்திய மிகப்பெரிய தாக்குதல்களின் பின்னணி என அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். ஹிஸ்புல்லாவினுடைய வெற்றியை கொண்டாடும் முகமாக லெபனான் தெருக்களில் மக்கள் இறங்கி கொண்டாட்டங்களை செய்திருக்கின்றார்கள். சீனா அமெரிக்காவின் முகத்தில் மீண்டும் கரியை பூசி இருக்கின்றது. இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய மிக பிந்திய முக்கியமான தகவல்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா இடையில் ஒரு போர் நிறுத்தம் ஏற்பட்டாலும் கூட லெபனான் முனையில் நாங்கள் போரை நிறுத்தப் போவதில்லை என இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடர்ச்சியாக தெரிவித்து வந்தார்கள். அதேபோல ஈரான் போர் நிறுத்தம் ஆரம்பித்து சில மணி நேரங்களிலேயே மிக கொடூரமான தாக்குதல்களை பெய்ரூட் மீதும் லெபனான் மீது நடத்தி 250க்கும் மேற்பட்ட அப்பாவி லெபனானியர்களையும் இஸ்ரேல் கொன்று குவித்திருந்தார்கள். அதன் பின்னர் இந்த போர் லெபனான் முனையில் நடைபெறும் போரும் நிறுத்தப்பட்டால் மட்டுமே அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைகள் சாத்தியமாகும் என ஈரான் தெரிவித்த சூழ்நிலையில் இஸ்ரேல் உறுதியாக லெபனான் மீது நடத்தப்படும் போரை நிறுத்த முடியாது, ஹிஸ்புல்லாவை முற்றாக சரணடைய செய்யும் வரை நாங்கள் போரை நிறுத்தப் போவதில்லை என்பதை உறுதியாக தெரிவித்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் இடையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் லெபனான் உள்ளடக்கப்படவில்லை என்பதையும் மீண்டும் மீண்டும் தெரிவித்திருந்தார்கள். அதே போல லெபனான் மீதும் மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் ஈரான் அமெரிக்க மோதலை விட ஈரான் இஸ்ரேல் மோதலை விட லெபனான் இஸ்ரேல் மோதல் மிக கடுமையான ஒரு மோதலாக மாறியிருந்தது. ஹிஸ்புல்லா போராளிகளும் அதற்கு பதிலடி கொடுத்திருந்த சூழ்நிலையில் இஸ்ரேல் எப்படியும் இந்த 14 நாள் போர் நிறுத்த அவகாசத்தை பயன்படுத்தி ஈரான் அமெரிக்க போர் நிறுத்தத்திற்கு நடுவே லெபனானில் இருக்கும் ஹிஸ்புல்லாவை நிர்மூலமாக்கி விடலாம் என்ற எண்ணத்தில் மிக மோசமான தாக்குதல்களை நூற்றுக்கணக்கான விமானங்களை பயன்படுத்தி தாக்குதலை மேற்கொண்டு வந்தார்கள். இதன் காரணமாக ஹிஸ்புல்லாக்களின் கதையை இஸ்ரேல் முடித்து விடுவார்கள், இன்னும் சில நாட்களில் ஹிஸ்புல்லாவின் கதை முடிந்து விடும் என்றெல்லாம் அமெரிக்க இஸ்ரேலிய சார்பு ஊடகங்களும் மேற்கத்திய அடிமை ஊடகங்களும் தொடர்ச்சியாக செய்திகளை வெளியிட்டு வந்தார்கள். ஆனால் ஹிஸ்புல்லாவினுடைய தலைமை ஒரு தீர்க்கமான செய்தியை தொடர்ச்சியாக கூறி வந்தார்கள். லெபனான் அரசு நமக்கு ஆதரவளித்தாலும் ஆதரவளிக்காவிட்டாலும், லெபனான் இராணுவம் கூட எமக்கு எதிராக செயற்பட்டாலும் கூட ஹிஸ்புல்லா இஸ்ரேல் லெபனானை ஆக்கிரமிப்பதை ஒருபோதும் அனுமதிக்காது, இறுதி வரை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை எதிர்த்து போராட எங்கள் போராளிகள் தயார் நிலையில் இருக்கின்றார்கள் என்பதை நயீம் காசிம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தார். அதுபோன்ற தாக்குதல்களும் எவ்வளவுதான் இஸ்ரேல் மிக கடுமையான தாக்குதலை ஹிஸ்புல்லாக்கள் மீது நடத்தினாலும் அவர்களும் பதிலடி கொடுத்து வந்தார்கள். இந்த நிலையில் கடந்த 3 நாட்களில் ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதல் ஏறக்குறைய வடக்கு இஸ்ரேல் முழுவதையும் உறைய வைத்துவிட்டது. இஸ்ரேல் இராணுவத்தின் வடக்கு இஸ்ரேல் கட்டளை தலைமையகம் தகர்க்கப்படும் அளவுக்கு துல்லியமான ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் பயன்படுத்தி சில தாக்குதல்களை அவர்கள் நடத்தினார்கள். அதுவும் வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நகாரியா என்ற பிரதேசத்தில் அமைந்திருக்கக்கூடிய இஸ்ரேலின் வான் கட்டளை மையம், இஸ்ரேலின் உடைய செய்மதி தொடர்பாடல் மையம், தகவல் தொடர்பு கோபுரம் என்பவற்றை ஒரே இரவில் தகர்த்து இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஹிஸ்புல்லா கொடுத்திருந்தது. அது மட்டுமல்ல, ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தும் போது எவ்வாறு இஸ்ரேலுக்குள் சைரன்கள் ஒலிக்க விடப்பட்டு அபாய சங்கு ஊதப்பட்டதோ அதைவிட அதிகமான சங்கு வடக்கு இஸ்ரேலில் ஊதப்படும் அளவுக்கு தொடர்ச்சியாக ஏவுகணை தாக்குதலையும் ட்ரோன் தாக்குதலையும் கடந்த 2 நாட்களில் ஹிஸ்புல்லா நடத்தியிருந்தார்கள். வடக்கு இஸ்ரேல் முழுவதும் மிகப்பெரிய ஒரு அச்சமான சூழ்நிலையில் காணப்பட்டது. ஹிஸ்புல்லா மீதான தாக்குதல்கள், ஹிஸ்புல்லாவை ஒழிப்பதற்காக இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்கள் ஹிஸ்புல்லாவை பலவீனப்படுத்தியதோ இல்லையோ இஸ்ரேல் மீது அவர்களின் பதிலடியை மிகப்பெரிய அளவில் தூண்டியிருந்தது. இதன் பின்னணியில் இஸ்ரேல் திடீரென அமெரிக்காவின் கோரிக்கைக்கு சம்மதத்தை தெரிவித்து 10 நாட்கள் போர் நிறுத்தத்தை ஹிஸ்புல்லாவுடன் அறிவித்திருக்கின்றார்கள். ஹிஸ்புல்லாவினுடைய வெற்றியை அடுத்து லெபனான் முழுவதும் ஹிஸ்புல்லா கொடிகளுடன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். வாகனங்களில் செல்லக்கூடியவர்கள் ஹிஸ்புல்லாக்களின் கொடிகளை அசைத்தும், சிலர் ஈரானிய கொடிகளை அசைத்தும் தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தி இருந்தார்கள். ஏற்கனவே நாங்கள் பல தடவை குறிப்பிட்டது போல லெபனானில் ஒரு அரசு இருந்தாலும் இராணுவம் இருந்தாலும்
அந்த லெபனான் அரசாங்கத்தை விட லெபனான் இராணுவத்தை விட அங்கு ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவு அதிகம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அதை தெளிவாக கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில்தான் இது ஹிஸ்புல்லாவுக்கு கிடைத்த வெற்றி என்பது ஒருபுறம் பேசப்பட, மறுபுறம் இது ஈரானுக்கு கிடைத்த ஒரு பாரிய வெற்றி என சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஏனெனில் எந்த காரணத்தை கொண்டும் ஈரானுக்கு ஆதரவாக செயற்பட்ட ஹிஸ்புல்லாக்கள் மீது நாங்கள் தாக்குதலை நிறுத்தப் போவதில்லை, லெபனான் விவகாரத்தை போர் நிறுத்த பேச்சுக்களில் சேர்க்கப் போவதில்லை என இஸ்ரேல் கொக்கரித்த நிலையில் தற்போது ஈரானின் உடைய நிபந்தனையை ஏற்று லெபனானிலும் போர் நிறுத்தம் செய்ய வேண்டிய கட்டாயம் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. ஒன்று, ஈரானினுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. மறுபுறத்தில் ஹிஸ்புல்லாவின் தாக்குதலை இஸ்ரேலால் சமாளிக்க முடியாமல் போரை நிறுத்தி இருக்கின்றார்கள். ஒரே நேரத்தில் ஹிஸ்புல்லாவும் வெற்றியடைந்திருக்கின்றது, ஈரானும் வெற்றியடைந்திருக்கின்றது என அமெரிக்க ஊடகங்களே என்று பேசும் அளவுக்கு தான் நிலைமை மாறியிருக்கின்றது. எனவே லெபனானில் ஏற்படுத்தப்பட்ட போர் நிறுத்தத்தை தொடர்ந்து ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் நைம் காசிம் இது எதிர்ப்பச்சுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி. எவ்வளவு பெரிய தாக்குதல்களையும் தாங்கிக் கொண்டு எதிர்த்து நின்று எங்கள் போராளிகளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி. எதிர்ப்பச்சு என்பது இருக்கின்ற வரை லெபனானை இஸ்ரேல் ஆக்கிரமிக்க முடியாது என்பதையும், இந்த பிராந்தியத்தை அடக்குமுறையாளர்கள் அடிமைப்படுத்த முடியாது என்பதையும் நாங்கள் மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றோம் என தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆனால் இஸ்ரேல் என்பது நம்பகத்தன்மையற்ற ஒரு அரசு. நம்பகத்தன்மையற்ற இந்த சியோனிஸ்டுக்கள் மீண்டும் லெபனானை தாக்கினால் பதிலடி கொடுப்பதற்கு எங்கள் போராளிகள் களமுனையில் தயாராகவே இருப்பதாகவும் ஹிஸ்புல்லா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏதப்படியாக இருப்பினும் 10 நாட்களாவது அங்கு போரை நிறுத்தி இருப்பது ஹிஸ்புல்லா வெற்றி பெற்றாலும் ஈரான் வெற்றி பெற்றாலும் என்பதற்கு அப்பால் அங்கிருக்கும் லெபனான் குடிமக்களுக்கு ஒரு போர் நிறுத்தம் அமைதியையும் யுத்தம் அற்ற ஒரு மரணங்களற்ற நிலையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான விடயம். இது நிச்சயமாக பாராட்டுக்குரியது. அடுத்து, ஈரானினுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தங்களிடம் ஒப்படைக்கப்படும் எனவும் அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஈரான் கைவிட தயாராகிவிட்டார்கள், அவர்களுடைய அணு ஆயுத திட்டம் காலியாகிவிட்டதாக ட்ரம்ப் நேற்றைய தினம் தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் தெரிவித்திருந்தார். ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டோம், இந்த ட்ரம்பினுடைய பேச்சுக்கள் உலகிலேயே தற்போது இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களின் மத்தியில் ஒருவன் அதிகமாக பொய் பேசுகின்றான், யாருடைய பேச்சு நம்பகத்தன்மை அற்ற பேச்சு என்று கேட்டால் குழந்தை பிள்ளை கூட ட்ரம்பை தான் கை காட்டும். அந்த அளவுக்கு ஒரு பொய் பேசக்கூடிய ஒரு தலைவராக மாறியிருக்கின்றார். சிலர் சொல்லுவார்கள், இவன் ஒரு வார்த்தை சொன்னால் அது தவறாது, அவ்வளவு ஒரு சத்தியவான், உண்மை பேசக்கூடியவன் என்று. அதே போல ட்ரம்ப் பேசினால் இவன் பொய்யை தவிர எதையுமே வாயில் பேச மாட்டான் என்பதை போலத்தான் ட்ரம்பினுடைய வார்த்தைகள். நேற்று கூறியிருந்தார், யுரேனியம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஈரான் ஒப்படைக்கப் போகின்றார்கள், ஈரானின் அணுசக்தி திட்டம் காலியாகிவிட்டது, 40 வருட கனவை உடைத்தெறிந்து விட்டோம் என்று கூறினார். ஆனால் இன்று ஈரான் அதிகாரபூர்வமாக தெரிவிக்கின்றார்கள், போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளும் சமாதான முன்னெடுப்புகளும் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. இது உண்மையான விடயம்தான். போர் நிறுத்தத்திற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் மறைமுக பேச்சுவார்த்தைகளும் பாகிஸ்தான் வழியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆனால் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கைவிடுவதற்கோ அமெரிக்காவுடன் ஒப்படைப்பதற்கோ நாங்கள் ஒருபோதும் குறிப்பிடவில்லை என்றும், இது ட்ரம்பினுடைய கற்பனை கதை, மீண்டும் அவர் உலகத்தின் காதில் பூச்சுற்ற முயன்றிருக்கின்றார் என்பதை ஈரான் போட்டுடைத்திருக்கின்றார்கள். எனவே ட்ரம்பினுடைய மீண்டும் ஒரு பொய் அம்பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் பல ஊடகங்கள் கூட ஈரானின் அணு திட்டம் காலியாகிவிட்டது, செறிவிட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்காவுடன் ஒப்படைக்கப் போகின்றார்கள் என்றெல்லாம் செய்திகள் வெளியாகினாலும் ஈரான் அதை இன்று தெளிவாக மறுத்திருக்கின்றார்கள். தங்களுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தொடர்பில் இன்னமும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்பதையும் ஈரான் தெரிவித்திருக்கின்றார்கள். அடுத்து இன்று அமெரிக்காவினுடைய CNN ஊடகம் ஈரான் அமெரிக்க போர் தொடர்பாக ஒரு சிறப்பு கட்டுரை ஒன்றை வரைந்திருக்கின்றார்கள். அதில் 2 விடயங்கள் அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றன. ஒன்று, போரினால் ஈரான் மிகப்பெரிய சேதத்தை சந்தித்திருந்தாலும், ஈரானின் முக்கிய அரசியல் தலைமைகள் இராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டிருந்தாலும் கூட அவர்கள் இன்னும் பல மாதங்களுக்கு, பல நாட்களுக்கு கிடையாது, பல வாரங்களுக்கு கிடையாது, பல மாதங்களுக்கு இந்த போரை நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அதற்கேற்ற ஆயுதங்களும் அவர்களுடைய கைகளில் இருக்கின்றன. அமெரிக்காவும் இஸ்ரேலும் அவர்களுடைய ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் ஆயுத தளபாடங்களையும் நாங்கள் அழித்து விட்டோம், இன்னும் 10% ஆயுதங்கள் தான்
இருப்பதாக குறிப்பிட்டால் அது முழுக்க முழுக்க பொய். அவர்கள் இன்னும் பல மாதங்கள் போரிடுவதற்குரிய ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் தங்களுடைய களஞ்சியத்தில் பத்திரப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். நாளை ஒரு போர் ஏற்பட்டால் கூட இஸ்ரேல் மீதும் அமெரிக்க நிலைகள் மீதும் போரின் ஆரம்ப நாளில் எவ்வளவு பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவினார்களோ ட்ரோன்களை ஏவினார்களோ அதே ரேஷியோவில் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் ஏவி தாக்குதல் நடத்தும் வல்லமை ஈரானுக்கு இருக்கின்றது என்பதை அமெரிக்காவினுடைய ஊடகம் என்று உறுதிப்படுத்துகின்றார்கள். அதே சமயம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இந்த போரினால் பல பில்லியன் டாலர்களை இழந்துள்ளதாகவும் இந்த போர் நீடித்தால் ஈரானுக்கு ஆயுத தட்டுப்பாடு ஏற்படுகின்றதோ இல்லையோ அமெரிக்கா இஸ்ரேல் மிகப்பெரிய ஆயுத தட்டுப்பாட்டுக்குள் வந்து விடுவார்கள் என்றும் ஈரானின் ஆயுத களஞ்சியத்துடன் ஒப்பிடும்பொழுது இஸ்ரேலினுடைய ஆயுத களஞ்சியம் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்துள்ளது என்ற செய்தியையும் போட்டுடைத்திருக்கின்றார்கள். இரண்டாவது ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார்கள். அண்மைய சில நாட்களுக்கு முன்பாக ட்ரம்ப் குறிப்பிட்டார், நான் சீனாவுடன் பேசிவிட்டேன், ஜி ஜின்பிங்குடன் பேசிவிட்டேன், இனி சீனா ஈரானுக்கு எந்த ஆயுத உதவிகளையும் செய்ய மாட்டார்கள் என்னிடமே கூறிவிட்டார்கள் ட்ரம்ப் கூறுகின்றார். இதற்கு முன்பு நாங்கள் ஒரு விடயம் சொன்னோம், உலகில் ஒரு தலைவர் வாயை திறந்து எதுவும் பேசினால் பேசுவதெல்லாம் உண்மை என்பதைப் போல பேசுவதெல்லாம் பொய். அதற்கு யார் உதாரணம் என்றால் ட்ரம்ப் தான். இன்று CNN அமெரிக்க ஊடகம் செய்தி வெளியிடுகின்றார்கள், அமெரிக்காவினுடைய அதிநவீன போர் விமானங்களை தோளில் வைத்தே லாபகமாக, அதாவது நடமாடி திரிந்தே அசைந்து செல்லக்கூடிய வாகனங்களில் வைத்து தோளில் வைத்து இயக்கியே சுட்டு வீழ்த்தக்கூடிய அதிநவீன ஏவுகணைகள் 1000 ஏவுகணைகள் சீனாவிலிருந்து ஈரானுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதான செய்தி வெளியாக இருக்கின்றது. ஏனெனில் ஒரு போர் நிறுத்தம் மீண்டும் குழப்பம் ஏற்பட்டால் ஈரான் மீது மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை நடத்தி உட்கட்டுமானங்களை சிதைப்பதற்கு ட்ரம்ப் நெதன்யாகுவும் திட்டமிட்டிருக்கின்றார்கள். ஈரானுடைய மின்சார நிலையங்கள் மற்றும் உட்கட்டுமானங்கள் மிக முக்கியமான வசதிகளை அளிப்பதற்கு அவர்கள் திட்டம் தீட்டி இருக்கும் சூழ்நிலையில் அவற்றை தடுப்பதற்கு அமெரிக்க போர் விமானங்களை இலக்கு வைக்கக்கூடிய 1000 ரகசிய ஏவுகணைகளை அவர்கள் சீனாவிலிருந்து ஈரானுக்கு அனுப்பி இருக்கின்றார்கள். அவை ஈரானை சென்றடைந்து விட்டன. எனவே ஈரான் இனி அமெரிக்க போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தக்கூடிய சதவீதம் அதிகரிக்கும் என்பதை CNN ஆதாரங்களுடன் பதிவிடுகின்றார்கள். அதே போல ட்ரம்ப் குறிப்பிட்டதைப் போல ஈரானுக்கு ஆயுதங்களை நாங்கள் ஒருபோதும் வழங்க மாட்டோம் என்று எந்த ஒரு உறுதியையும் சீனா அமெரிக்காவுக்கு வழங்கவில்லை என்று அமெரிக்காவின் முகத்தில் அமெரிக்க ஊடகமே கரியை பூசி இருக்கின்றார்கள். இந்த 2 விடயங்களும் இந்த போர் தொடர்பான நிலைப்பாடுகளை தெளிவுபடுத்தி இருக்கின்றன. அடுத்து அமெரிக்காவுக்கு மேலும் ஒரு அதிர்ச்சியாக இதுவரை இந்த போரை நீட்டிக்க வேண்டும், ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அதிகரித்து ஈரானை ஒரு கட்டம் கட்ட வேண்டும், ஈரானை மிக பலவீனப்படுத்த வேண்டும் என்று பேசிக்கொண்டிருந்த சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகள் கூட தற்பொழுது அமெரிக்க இஸ்ரேல் கூட்டணியால் ஈரானை வெற்றி கொள்ள முடியாது என தெரிந்த பின்னர் தற்போது அவர்கள் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பி இருக்கின்றார்கள் என்றும், இன்றைய நாளில் சவுதி அரேபியா, கத்தார், ஓமன், பஹ்ரைன் போன்ற நாடுகள் இணைந்து சமாதான பேச்சுவார்த்தையினூடாக ஈரானுடன் இந்த போரை முடித்து கொள்ள வேண்டும் என அமெரிக்காவுக்கு தூது அனுப்பியிருப்பதாக அல் ஜசீராவை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஏற்கனவே சவுதி அரேபியா நேற்று முன்தினமே ஒரு அறிவிப்பை வெளியிட்டு விட்டார்கள், இந்த பிராந்தியத்தில் யாருடைய நலன்களுக்காகவும் நாங்கள் செயற்பட மாட்டோம், இனி சவுதி அரேபியாவினுடைய நலன்களை மட்டுமே கருத்தில் கொள்ளப் போகின்றோம் என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். அதேபோல கார்முஸ் முற்றுகையை, ஈரானிய துறைமுகங்கள் முற்றுகையை அமெரிக்கா நிறுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியை அனுப்பியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் சவுதி அரேபியா, ஓமன், கத்தார் இணைந்து உடனடியாக இந்த பிராந்தியத்தில் நடைபெறும் போரை நிறுத்த வேண்டும், தாக்குதல்களை நிறுத்த வேண்டும், இஸ்ரேலை அடக்கி வைக்க வேண்டும் என அமெரிக்காவுக்கு தூது அனுப்பி இருக்கின்றமையும், ஈரானை அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கூட்டுப்படைகளால் வெல்ல முடியாது என்ற உண்மையை தற்போது அரபுலக நாடுகளும் உணர ஆரம்பித்து விட்டார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே நேரத்தில் மத்திய கிழக்கில் பெஞ்சமின் நெதன்யாகு எல்லைகளை மதிப்பதில்லை என்றும், பிராந்தியத்தில் போரை தூண்டுவதாகவும், இந்த பிராந்தியத்தில் குழப்பங்கள் நீடிப்பதற்கு நெதன்யாகுவே காரணம் என துருக்கிக்கான அமெரிக்க தூதரும் சிரியாவுக்கான சிறப்பு தூதருமான டாம் பராக் திடீரென இஸ்ரேலுக்கு எதிராக மிக காட்டமான கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். இஸ்ரேலிய தலைவர் அமைதி முயற்சிகளை தடம்புரளச் செய்வதாகவும், ஈரானுடன் ஒரு சாத்தியமான போரை நோக்கி அமெரிக்காவை தள்ளுவதாகவும், அண்டை நாடுகள் மீதான தாக்குதலை அவர் அதிகரித்து வீணான பதற்றத்தை உருவாக்குகின்றார் என்றும்
என்று துருக்கிக்கான அமெரிக்க தூதுவர் இஸ்ரேலுக்கு எதிராக முதல் முறையாக நெதன்யாகுவுக்கு எதிராக மிக கடுமையான ஒரு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இறுதியாக ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான முன்னோட்டமாக மிக முக்கியமான விவாதத்தை பிரித்தானியா, பிரான்ஸ் தலைமையில் உலகத் தலைவர்கள் 40 நாடுகளின் தலைவர்கள் ஒரு மெய்நிகர் சந்திப்பு ஆரம்பமாக இருக்கின்றது. பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் பல்வேறுபட்ட நாடுகள், ஸ்பெயின், அரபுலக நாடுகள், பல ஆப்பிரிக்க நாடுகள் என 40 நாடுகள் இணைந்து இந்த மெய்நிகர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இந்த 40 நாடுகளின் தலைவர்கள் நீரிணையை மீண்டும் திறப்பதற்காக ஒரு குழுவை அமைத்து அது தொடர்பான கோரிக்கைகளை முன்வைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் ஈரான், அமெரிக்கா இணைந்து ஒரு உடன்பாட்டை எட்டாவிட்டால் இந்த உலகத் தலைவர்களின் முயற்சிகளோ கோரிக்கைகளோ இந்த மாநாடோ ஹார்முஸ் பிரச்சனையில் ஒரு தீர்வை தராது என ரஷ்யாவின் ஐரோப்பாவுக்கான இயக்குனர் கிராகர் ரூஷ் அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். அது மிகவும் சரியான செய்தி. 40 நாடுகள் என்ன 50 நாடுகள் சேர்ந்தாலும் ஈரான் முதலில் இந்த முற்றுகையை நீக்க சம்மதிக்க வேண்டும். இரண்டாவது, இந்த போரில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அமெரிக்கா, ஈரான் அமெரிக்கா இடையிலான ஒரு சமரசம் அல்லது உடன்படிக்கை வந்தால் மட்டுமே இந்த போரை நிறுத்த முடியும். அல்லாது விட்டால் இந்த போர் நிறுத்தம் வாய்ப்புகளே கிடையாது என்ற செய்தியை அவர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். எனவே இந்த மெய்நிகர் சந்திப்பில் என்ன முடிவுகள் எடுக்கப்பட போகின்றது, எப்படியான தீர்மானங்கள் எடுக்கப் போகின்றார்கள், எப்படியான வெற்றி இந்த தீர்மானங்களுக்கு கிடைக்கப் போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அடுத்த ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாக ஐரோப்பாவில் இன்னும் 6 வாரங்களுக்கு மட்டுமே விமான எரிபொருள் ஜெட் ஃபியூயல் இருப்பதாக IEA உலக சர்வதேச எரிசக்தி முகமை தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த ஹார்முஸ் விவகாரம், ஈரான் அமெரிக்க போர் நிறுத்தப்படாவிட்டால் 6 வாரங்களில் ஐரோப்பா முழுவதும் விமான சேவைகள் மிக பெரும் சிக்கலை சந்திப்பதுடன் பல விமான சேவைகளை நிறுத்த வேண்டிய ஒரு துர்ப்பாக்கியம் ஏற்படும் எனவும், மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து ஐரோப்பாவுக்கு இறக்குமதி செய்யப்படும் விமான எரிபொருளின் அளவு 75% இருந்து தற்போது 41% குறைவடைந்திருக்கின்றது. 6 வாரங்களில் ஒரு முடிவெட்டப்படாவிட்டால் ஐரோப்பாவின் உடைய விமான பயணங்கள் மட்டுமல்ல, மத்திய கிழக்கு நாடுகளின் விமானத்துறைகளும் மிகப்பெரிய சேதத்தையும் மிக சிக்கலான ஒரு நிலையையும் சந்திக்கும் என்ற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். இவை தற்போது வரை வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.